டெட் எக்ஸாம்னா என்னன்னா டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ இந்த டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்னா எலிஜிபிளா இல்லையான்னு பார்க்கறது. இதுவும் 10th 12th மாதிரி ஒரு டெஸ்ட்டே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. இதுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் கொடுக்கறது சரி கிடையாது. அப்படி ஒரு எக்ஸாம் நடத்தணுங்கிற தேவை எதனால இருக்கு? இதனால எதுக்காக பிரயோஜனம் இருக்கா? வேலை கொடுக்க போறீங்களா? கிடையாது. இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கான எலிஜிபிள் டெஸ்ட்டில் கேட்டகரி வைஸ்னு மார்க் கொடுத்து இல்லை இவங்கெல்லாம் வேலைக்குள்ளே வரணும், இவங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னா நீங்கள் நடத்துறது ஓகே. ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான முக்கியமே இல்லாத ஒரு டெஸ்ட்டை ஒன்று நடத்திட்டு அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும்னா இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் நான் உங்களை பாஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? டெஸ்ட்டு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிறதே ஒரு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டை தவிர்த்து அது ஒரு வேலைக்கான தேர்வு கிடையாது. 10th 12th மாதிரி எல்லாருக்குமான ஒரு நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான். நீங்கள் 10th முடித்தா 12th முடிக்க போறிய, 12th முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி முடிக்க போறிய, எம்எஸ்சி முடிக்க போறிய, ஒரு டீச்சர் ட்ரைனிங் அட்டன் பண்ண போறிய. அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி ஒரு கேட்டகரியில் மார்க் வாங்கி வச்சுக்க போறிய. அதுக்கப்புறம் தான் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு நடத்த போகிறான். இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிக்கலாம். எதுக்கு கேட்டகரி வைஸ் நீங்கள் மார்க்கை பிரித்து கொடுக்குறீங்க? இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு சரி அப்படியே எடுத்துட்டாலும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு நீங்கள் 60 மார்க் தான் கொடுக்குறீங்க, இல்னஸ் இருக்கிறவங்களுக்கும் 60 மார்க் தான் கொடுக்குறீங்கன்னா எப்படி ரெண்டுமே ஈக்குவல் ஆக முடியும்? மாற்றுத்திறனாளிக்கான மார்க்கை 60 மார்க்ஸாக குறைச்சிருக்கு, அதாவது 40% குறைச்சிருக்கு. இதை எதுக்கு ஒரு எக்ஸாமாக நடத்தணும்? முதல்ல நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளவு பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்திய, அதில் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டிய. இப்போ அவங்களுக்கும் குறைச்சி கொடுத்து அதுக்கான ரிலீஸை மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் ரிசல்ட்ஸை. இது எலிஜிபிள் டெஸ்ட் தானே, இதில் எதுக்கு கேட்டகரி வருது? முதல் விஷயம். ரெண்டாவது, இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?